ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் வந்து நம்மளுக்கு சட் சங்கம் சாது சங்கம் மூலிமா பகவத்கீதை பகவத்கீதை என்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை நம்ம வந்து உபன்யாசம் நம்ம பேசுகிறதுக்கு, கலந்துரையாடுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த அரிய வாய்ப்பு சண்டே ஆன்லைன் கிளாஸ். வெரி வெரி பியூட்டிஃபுல் கிளாஸ். கண்டினியூவாக வந்து நான் ஸ்டாப்பாக வந்து நம்ம கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த அன்றைக்கி சாதுக்கள் வைஷ்ணவர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம வேறு இடத்துல ப்ரோக்ராம் வச்சா நம்ம அது வந்து அவங்களுக்கு அது நம்ம ஆன்லைன் போட்டுருவோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக பகவான் கருணையாலும் குரு கௌரங்க கருணையாலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தொடர்ந்து கண்டினியூவாக வந்து சப்போர்ட் பண்ண நம்ம பக்தர்களுக்கு. உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஆன்மீகமும் ஸ்பிரிச்சுவலும் நல்லபடியாக முன்னேறதுக்கு குரு ஸ்ரீல ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதாக்கிட்டையும் குரு கௌரங்கர்கிட்டையும் ஸ்ரீ ராதா கோபால்ஜி நம்ம மெயினாக வச்சுருக்க ஸ்ரீ ராதா கோபால்ஜியும் ஒரு ஜெகநாத் பலதேவ சுபத்ராக்கிட்டையும் நம்ம வேண்டிக்கலாம். நல்லா முன்னேற்றம் அடைஞ்சி மாபெரும் வெற்றிகரமான ஒரு சிறந்த ஒரு பக்தர்களாக வர்றதுக்கு, சிறந்த சேவகர்களாக, சிறந்த ஒரு வைஷ்ணவர்களாக உருவாக்குறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை செஞ்சீங்க. மேம்படும் நம்ம முன்னேறிட்டு நல்லா ஒரு திடமான உறுதியாக ஒரு ஸ்ட்ராங்காக கிருஷ்ணா கான்சன்ட்ரேஷன் இருந்து நம்ம சக்ஸஸ் அடையணும். அதான் நம்மளுடைய இதாக ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் ஒரு 3 வாட்டி திரும்பி ஹரே கிருஷ்ணா நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தர்களுடைய பிரார்த்தனை என்பது குரு செவி சாய்ப்பார், வைஷ்ணவர்கள் செவி சாய்ப்பாங்க, சாது குரு வைஷ்ணவர்கள் எல்லாம் செவி சாய்ப்பாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வைஷ்ணவர்களுடைய அந்த பக்தர்களுடைய அந்த பிரார்த்தனை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பிரார்த்தனை என்பது பகவான்கிட்ட வைக்கணும். ப்ரேயர் பகவான்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வேண்டணும், பிரார்த்தனை பண்ணணும், பேசணும். நம்ம பகவான்கிட்ட உட்காந்து பேசணும். அது வெளி உலகத்துக்கு பைத்தியம் மாரி தெரியும். நம்மளை பார்த்து என்னமோ சொல்லுவாங்க, லூசுன்னுவாங்க, பைத்தியன்னுவாங்க, கிரேசின்னுவாங்க, ஈலாகாரங்கன்னு சொல்லுவாங்க. வச்சுக்கோமே, நம்ம பேசுகிறது யார்கிட்ட பேசுகிறோம்? படைச்சவன்கிட்ட பேசுகிறோம். இந்த பிரபஞ்சத்தை படைச்சிக்கிட்ட பேசுகிறோம். உண்மையான தந்தைக்கிட்ட பேசுகிறோம், அப்பா கிட்ட பேசுகிறோம். அவர் உண்மையான தந்தை, உண்மையான பகவான், படைச்சவர். அவருக்கு எல்லாமே தெரியும், அகிலமும் தெரியும், நம்மளோட பாஸ்ட்டு தெரியும், இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் என்னென்னு தெரியும், எதிர்காலமும் தெரியும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறது தவறு இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஹரிநாமம் சொல்லணும், ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லணும், தினதோறும் சொல்லணும், எப்போல்லாம் ஞாபகம் சொல்லணும். குரு கௌரங்க கோபால்ஜி ராதா கோபால்ஜியுடைய கருணை எப்பயுமே நம்மளுக்கு இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இன்றைக்கி தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, பகவத்கீதா எஸ்டிஸ் சாப்டர் 16 டெக்ஸ்ட் 8. பகவத்கீதை உண்மையுருவல் அத்தியாயம் 18 பதம் 8. ஓகேவா? தெய்வ அசுர சம்பத் விபாக யோகா, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். ஓகே, இதோட சமரி என்னென்னா, அசுர குணங்களை கொண்டுள்ளோ சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் மனம் போனபடி வாழ்ந்து கீழ்நிலை பிரிவியை பௌதிக பந்தத்தை பெறுகின்றனர். ஆனால் தெய்வீக குணங்களை கொண்டுள்ளோர் சாஸ்திரங்களின் அதிகார தன்மையை ஏற்று வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து படிப்படியாக ஆண்மை பாக்கத்தை அடைகின்றனர். ஓகே, அசுரா அண்ட் டியூட்டி பக்தர்களும் தெய்வீக குணமுடையவர்கள், டிவைன் குணம் கொண்டவங்க, அப்புறம் வந்து அசுர குணம் கொண்டவங்க. இவங்க 2 பேருடைய இயல்புகள் பற்றி பகவான் இந்த சாப்டர் 16 சொல்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். அசுரர்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க, என்ன சனிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பகவானே சொல்கிறாரு. ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் அப்படியே போவோம், கண்டினியூ போவோம்.
ஆசத்யம் அப்ரதிஸ்தம் தே ஜகத் அஹோ அனீஸ்வரஹம் அபரஸ்பரா சம்போதம் கிம் அன்யன் காமஹைத்துகம் ஆசத்யம் அப்ரதிஷ்டம் தே ஜகத் ஆஹோ அனீஸ்வரம் அபஸ்பரா சம்போதம் கிம் அன்யத் காம ஹைத்துகம். தமிழில் நான் முதல்ல படிச்சிட்றேன், படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு ஆள் படிங்க. அப்புறம் அவர்கள்லாம் யாருன்னா அசுரர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த 8வது பதத்தில் டெக்ஸ்ட் 8ல் வந்து என்ன சொல்கிறாரு? அவர்கள்னு சொல்கிறாரு, அதுதான் அசுரர்கள். அசுரர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். காமச்சியால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். மறுபடியும் படிக்கிறேன். அவர்கள், அதாவது அசுரர்கள், இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். காமச்சியால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். Translation in English, please. They say that this world is unreal, with no foundation, no God in control. They say it is produced of sex desire and has no cause other than love. Thank you, Mataji. Hare Krishna. So, பகவான் வந்து சாப்டர் 16 16 அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து தெய்வீக குணங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, விவரிக்கிறாரு. ஓகேவா? அதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறாரு. டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 3 வரைக்கும், 1வது பதத்துலேருந்து 3வது பதம் வரைக்கும் அது வந்து தெய்வீக குணம் பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தில் 4வது பதத்தில் டெக்ஸ்டில் வந்து பிரிதாவன் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புகளின் குணங்களாகும். 4வது அத்தியாயத்திலேருந்து 4வது பதம் டெக்ஸ்ட் 4 பதம் 4 அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா அசுர குணங்களை பற்றி பேசுகிறாரு. அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. தெய்வீங்கள் 5வது பதத்தில் தெய்வீங்கள் குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துவை. பாண்டுவின் மைந்தனே, அதாவது அர்ஜுனா, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணம் கொண்டு பிறந்திருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனரை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறாரு. 6வது சொல்கிறாரு, பிரிதாவன் மைந்தனே, அதாவது அர்ஜுனா, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாளிகளும் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என 2 வகைகள் உணர 2 விதமான நபர்கள் இருக்காங்க கிருஷ்ணா. அதில் ஒன்று தெய்வீக மாணவர்கள், ஒன்று அசுரர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு. தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கி உள்ளேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அர்ஜுனா. அவன்கிட்ட டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 3 வரைக்கும் அது என்னென்ன அந்த குவாலிட்டிஸ் இருக்கும், என்னென்ன எப்படி இருப்பாங்கன்னு. இனி அசுர குணங்களை என்னிடம் கேட்பாயாக, என்கிட்டேருந்து அசுரர்கள் அந்த குணங்கள் பற்றி நீ கேளு அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு. சொல்லிட்டே வர்றாரு. 7வது டெக்ஸ்ட் 7ல் சொல்கிறாரு, 7வது பத்து சொல்கிறாரு, அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது என்று அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. தூய்மையும் இல்லை, சுத்தமும் இல்லை, முறையான நடத்தையும் இல்லை, பிஹேவியரும் இல்லை அவங்ககிட்ட வாய்மை அவர்களில் காணப்படுவதில்லை. இதுதான் சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த உலகத்தை பற்றி அப்படின்னு பாயிண்ட் சொல்கிறாரு. அசுரா வாட் திங்க் அபவுட் திஸ் வேர்ல்ட், என்ன நினைக்கிறாங்க இந்த உலகத்தை பற்றி அப்படி இருக்கும்போது ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. 5 பாயிண்ட். அதாவது அசுரர்கள் குணம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5 விஷயத்த சொல்கிறாரு. அதில் மொதல் விஷயம் ஆசத்தியம். இந்த உலகத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் திங்க் அசுரா demons say this world is unreal. உலகம் என்பது பொய்யுங்கிறாங்க.
ஆசத்தியம், ஃபால்ஸ். ஆசத்தியம் தமிழ் என்ன போட்டிருக்கு? உண்மையற்றது. ரெண்டாவது அப்ரதிஷ்டம். ஒன்றாவது பாயிண்ட் சொல்கிறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொய்யுங்கிறாங்க. உலகம் பொய்யுங்கிறாங்க. உலகம் பொய். இது மாயாவி தத்துவமும் மாயாவாதிகளும் இந்த உலகத்தை பொய்ன்னுவாங்க. பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லலை. அந்த பாயிண்ட் சொல்கிறேன். அப்புறம் பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லலை, வேற ஒன்று சொல்கிறாரு. நான் பாயிண்ட் சொல்கிறேன். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? அசுரர்கள் குணம் படைத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த உலகத்தை என்ன சொல்கிறாங்க? உண்மையற்றது. உண்மையற்றதுன்னா ஃபால்ஸ், அசத்தியம், பாயிண்ட். ரெண்டாவது அப்ரதிஷ்டம். அப்ரதிஷ்டனா வித்தவுட் ஃபவுண்டேஷன், அதாவது ஆதாரமற்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வைக்கிறாங்க இந்த உலகத்தை பற்றி. அசத்தியம், ரெண்டாவது அப்ரதிஷ்டம். அப்ரதிஷ்டம். ஓகே, மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா அனீஸ்வரம். அனீஸ்வரம் கட்டுப்படுத்துவர் இல்லாமல், வித் நோ காட் இன் கண்ட்ரோல். ஓகே, மூணாவது பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது கடவுள் என்பது இல்லைங்க அப்படின்னு யாரும் இல்லை, யாரும் இங்கே கட்டுப்படுத்தலை, யாரும் இங்கே கட்டுப்படுத்தலை அப்படின்னு வைக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட். ஓகே, நான்காவது என்ன சொல்கிறாங்க? அபரஸ்பர சம்போதம். நாங்கள் என்ன சொல்கிறாங்க? பரசம்போதம் அப்படின்னா என்னன்னா காரணமின்றி தோன்றியது, as arising without cause. இது நாலாவது பாயிண்ட்டு. அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க? காம ஹைத்துக்கம். காம ஹைத்துக்கம் அஞ்சாவது பாயிண்ட்டு. அது அசுரர்கள் சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க? காமத்தின் காரணத்தால் மட்டுமே, அதாவது ப்ரொடியூஸ் ஆஃப் செக்ஸ் டிசைர் ஆஃப் லஸ்ட். ப்ரொடியூஸ் ஆஃப் லஸ்ட், காமத்தினால், ஆசைகளா, டிசைர்னால். ஸோ இந்த 5 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. இந்த 5 பாயிண்ட்டை பகவான் சொல்கிறாரு. அசுரர்கள் இந்த 5 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. பாயிண்ட்டு அவங்க சொல்கிறது உண்மையானு பார்க்கணும். ஓகே, இந்த உலகத்தை பற்றி அசத்தியம்ங்கிறாங்க. இந்த உலகம் பொய் என்றும். ஓகே, இந்த உலகம் பொய்யா? மதனாச்சி கிளாஸில் கேட்டு கொஞ்சம் பேசுவோம். மல்லிகா மாதாஜி, சினேகா மாதாஜியெல்லாம் ஒயிட் காரோ மட் போலோ, அதாவது சொல்ல வேண்டாம். ஓகே, வேறு யாராவது? ஓகே, நம்ம எரிக் தாஸ் பிரபு பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆன்லைனில். எரிக் தாஸ் பிரபு ஹரி கிருஷ்ணா பிரபு கிளாஸில் இருக்கீங்களா? ஹரி கிருஷ்ணா பிரபு. ஓகே, சாதாரண கேள்வி தான், பயப்படாதீங்க. அதாவது அசுரர்கள் சொல்கிறாங்க இந்த உலகம் என்பது பொய்யுங்கிறாங்க. இந்த உலகம் என்பது பொய்யா பிரபு? விளங்கல, சத்தமாக பேசுங்க. பேசுகிறது எனக்கு விளங்கலை. அவர் பேசுனது என்னன்னு ஆன்லைனில் வழங்கியிருக்கோம். என்னென்னு சொல்லுங்கள். என்ன சொன்னார்? அன்ரியல் வேர்ல்டுன்னாரா? மெட்டீரியல். பௌதிக உலகம்னாரா? ஓகே, எஸ், அது பௌதிக உலகம் தான். என்னோடய கொஷின்ஸ் என்னென்னா, திஸ் வேர்ல்ட் அதாவது உண்மையா பொய்யா? இந்த உலகம் என்பது உண்மையா பொய்யா? ஃபால்ஸா இல்லை உண்மையா? சொல்லுங்க மாதாஜி. பொய்யான உலகமா? உலகம் என்பது பொய்யான உலகமா? சரி, ஓகே. அது நம்ம மாதாஜி சொல்கிறாங்க, கிருஷ்ணவேணி மாதாஜி சொல்கிறாங்க பொய்யான உலகங்கிறாங்க. சரி, வேறு யார் சொல்கிறீங்க? இந்த உலகம் என்பது எப்படிப்பட்ட உலகம்? எப்படி ட்ரை? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மாதாஜி பொய்யுங்கிறாங்க. அசுரர்கள் சொன்னது சொல்கிறாங்க. வேறு யாரு? என்னது வேறு யாரு? ஓகே, சினேகா மாதாஜி, மல்லிகை மாதாஜி, ஓகே சொல்லலாம். அவங்கள தடுத்து பாடிட்டேன். சினேகா மாதாஜி. The world is the reflection of the spiritual world
Okay. How reflected in the river. So it's actually a real world but covered by Maya. Okay. Okay, covered by Maya says true. Okay, but I want this. I want the answer. It's a real world. Eternal world. No, it's a real world. Real world. Okay, real world. Okay, but And we chose to come here with due to our desire. It's a real world. But Okay, okay. covered in Maya. Okay, very good. But Mataji, very elaborate, ready. Deep explanation. So okay, I ask only this word real or unreal. உண்மையா பொய்யா? ஸோ மாதாஜி சொன்னாங்க பொய்யின்னாங்க. ஸ்னேகா மாதாஜி சி ரியல் பட் கவர்ட் பை மாயா. ஓகே, உண்மையான ஆன்சர் என்ன? திஸ் இஸ் பொய்ன்றது யார் சொன்னா? அசுரர்கள் சொன்னாங்க. வேர்ட் இஸ் அது என்னன்னாக்கா பொய், அன்ரியல் அப்படிங்கிறாங்க. ஆனால் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். பகவான் என்ன கீதையில் என்ன சொல்லியிருக்காரு? ஸோ 2 இடத்துல அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஒன்று சாப்டர் 8 டெக்ஸ்ட் 15, 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். சாப்டர் 8 டெக்ஸ்ட் 15ல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அது பார்க்கணும். ஓகே, அசுரா சே அன்ரியல் வேர்ல்ட். பகவான் வாட்சி அவர் என்ன சொல்கிறார் பார்க்கணும். மாம் உபைத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவத்தி மகாத்மான ஷம்ஷித்திம் பரமாம் கதஹா. என்ன சொல்கிறாரு? பக்தி யோகிலான மகாத்மா என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஸோ பகவான் சே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது நம்பர் 1. இது ஒன்று. ரெண்டாவது ஒரு இடத்துலையும் சொல்கிறாரு. சாப்டர் 9 டெக்ஸ்ட் 33, ஐ திங்க் ஸோ. ஓகே, யா किं पुनर्ब्रह्मणा पुण्य भक्तराजस्य तदा अनित्यम अशोकं लोकम इमं प्रप्य भजस्व माम. இவ்வாறிக்க புண்ணியமான பிராமணங்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்கள் பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது? எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிகமான உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. ஸோ கிருஷ்ணர் 2 இடத்துல ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசுராசே பொய்ங்கிறாங்க. இந்த உலகம் என்பது இல்லை, பொய். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? துக்காலயம் அசாஸ்வதம், சீரீஸ் அண்ட் டெம்பரவரி. அவர் பொய்ன்னு சொல்ல, அன்ரியல் சொல்ல, ரியல் தான், ரியல் பட் டெம்பரவரி. உண்மை ஆனால் தற்காலிகமானது. துக்காலயம் துன்பம் நிறைந்தது. இந்த வேர்ல்டு பற்றி என்னென்ன அது பிராண்டு கொடுக்குறாரு. தப்பா நீ பிரம்மாண்டங்கிறிய இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு உனக்கு தெரியுமா? யூ நோ வாட் ஆக்சுவல் த ரியல் அபவுட் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா மிஸ்டரிஸ் அண்ட் டெம்பரவரி. ஓகே, முதல். ரெண்டாவது அதையும் சொல்கிறாரு, அநித்தியம் அசோக லோகம். அநித்தியம்னா என்னது? நித்தியம் இல்லை, அநித்தியம். ஸோ பகவான் கிளியராக சொல்கிறாரு. இதில் வேறு அவ்வளோ, அதாவது யாருமே இது பிளைன் பண்ண முடியாது. ஓ பகவான் எங்கேயுமே சொல்லணே, இங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. அநித்தியம், தற்காலிகமானது, டெம்பரவரி. அப்புறம் ஆசோகம், சுகம்னு சொல்லலை, ஆசுக்கம். சுகம்னா சுகம், இன்பமானது, இன்பமிக்கது. ஆசுக்குன்னு ஆணு போட்டார். மின்னுக்கு ஆணு போட்டால் என்ன தெரியுது? சமஸ்கிருதத்தில் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். மின்னுக்கு ஆணு வந்தால் இல்லைன்னு அர்த்தம். ஆசுக்கம் அது துன்பமிக்க உலகம். டெம்பரவரி அண்ட் மசரிஸ், துன்பமணி. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொய்ன்னு சொல்கிறார். உலகம் உண்மை, ஆனால் டெம்பரவரி, தற்காலிகம். ஆனால் அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க? பொய்ங்கிறாங்க. ஓகே, அப்புறம் அஸ்திவாரம் இல்லாதது, அப்பிரதிஷ்டம். அதாவது இவங்க சொல்கிறப்பே பொய்ன்ட்டாங்க. அப்போ பொய்ன்னு சொல்கிறப்ப அங்கே எப்படி அஸ்திவாரம் இருக்கும்? அதாவது வீடுக்கு
பேஸ் பண்ணி இல்லை சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வீடு இருக்குது, இங்கே தான் வீடு இருக்குங்கிறாங்க. போய் பார்த்தா வீடே இல்லை, நிலம் மோசமாக இருக்குது. அங்கேருந்து கீழே பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் ஏற்றினா தான் வீடு இருக்கும். வீடு இருக்குங்கன்னா எப்படி? அங்கே தான் இல்லைன்ட்டாங்களா, பொய்யின்ட்டாங்களா? பொய்யான விஷயம் எப்படி ஆதாரம் இருக்கும்? அசுரர்கள் சொல்கிறாங்க பாருங்க, அப்ரதிஸ்தம் வித்தவுட் ஃபவுண்டேஷன். இது இல்லைன்ட்டியா, பொய்யன்னா எப்படி அங்கே ஃபவுண்டேஷன் இருக்கும்? அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் மொதல் பாயிண்ட்டு அவங்க சொல்கிறது ஆசத்தியம் அப்ரதிஸ்தம். அந்த 2 விஷயமும் அவங்க சொன்னாங்க, அது 2மே அவுட்டு. பகவான் கிளியராக சொல்லிட்டாரு. சாப்டர் 8.15 அப்புறம் சாப்டர் 9.33. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பகவான் சொன்னார் துக்காலை வசாசுபதம், அப்புறம் ஒன்று ஆநித்தியம் அசோக்கலோ லோகம். இதில் 3வது ஒன்று சொல்கிறாங்க, அனீஷ் வரம். 3வது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. யார்? அசுரர்கள். ஓகே, டெமனோட இது என்ன சொல்கிறாங்கன்னா, அனீஸ்வரம்னா பீட் நோ காட் இன் கண்ட்ரோல். அனீஸ்வரம் என்னது? கண்ட்ரோல் இல்லையா, கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்று கூறுகின்றனர். இது எப்படி சாத்தியம்? எப்படி கடவுள் இல்லை? எப்படி கண்ட்ரோல் இல்லை? பாயிண்ட் இருக்கா இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு, நச்சுன்னு எடுத்து ஆணி எடுத்து அடிக்கிறாரு மண்டையிலே. எங்கே இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பேனோ இல்லை பென்சிலோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிறப்ப இந்த பாயிண்ட்லாம் எடுத்து பகவத்கீதை சைட்டில் அப்படி எழுதுவீங்க. கிறுக்குங்க, நல்லா எழுதுங்க, பாயிண்ட்லாம் எழுதுங்க. புக்கு பலன்னு வச்சுக்கின்னு இருக்காதிங்க. என்னோடய கீதை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் அங்கங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்படி கிறுக்கி வச்சுருப்பேன், சைடு எழுதி வச்சுருப்பேன். எல்லாம் ஒரு மாதிரியே போவோம். எல்லா மேப்பும் இருக்கும், மலேசியாவோட எல்லா மேப்பும் இருக்கும். என்னோடய ஜோக்கு சொல்கிறேன். எல்லா சைட்டும் எழுதி வச்சுருப்பேன் பாயிண்ட்டை. அதோட எங்கே இது இருக்குது, எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணர் ஏன் அப்படி சொன்னார், எதுக்கு சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். வாய் வேண்ட் வாட் என்னென்னமோ, ஏன் எதுக்கு அப்படி சொல்லியிருக்காரு எல்லாமே எழுதி வச்சுருவேன். ஸோ பாயிண்ட் எழுதி வச்சுங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ அசுரர்கள் சொல்கிறாங்க அனீஸ்வரம், நோ காட் இன் கண்ட்ரோல். ஓகே, கடவுள் என்பவர் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லைங்கிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 9வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, மயா யஸ்யேன பிரகிருதி சூயத்தே சா சராச்சரம் ஏத்து நானேன கௌந்தயா ஜகத் விபரிவர்த்ததே. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா, குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. இங்கே அனீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனீஸ்வரம் அப்படின்னா யாரும் கண்ட்ரோல் இல்லை, பகவான் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அசுரர்கள். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? 9வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு? மயாத் யஸ்யேன பிரகிருதி சூயதி சா சராச்சுரம். குந்தியின் மகனே, எனது சக்திகள் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது. தென் அசுரசே அனீஸ்வரம், ஹவ் பாசிபிள்? இம்பாசிபிள், முடியாத ஒன்று. சுரர்கள் சொல்கிறாங்க அனீஸ்வரம், வித் நோ காட் இன் கண்ட்ரோல். கட்டுப்படுத்துவன் யாரும் இல்லை, கடவுள் என்பது இனிமேல் கட்டுப்படுத்துறது யாருமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்டு தவறு. பிரம்மசம்ஹிதால பிரம்மதேவர் சொல்கிறாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம். என்ன சொல்கிறாரு? கோவிந்தா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, வாசுதேவனே, ஷாமசுந்தரா, கிரிதரி, தமோதரா, நாராயணா, ரிஷிகேஷா, மதுசூதனா, ஹரி, அச்சுதா.
கிருஷ்ணா கண்ணா எனப்படும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவரது சரீரம் நித்திய ஆனந்தமயமானது. அவர் சகலத்தின் தோற்றுவாய். அவர் ஆதியற்றவர். பல காரணங்களுக்கும் அவரே காரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு பாயிண்ட் இருக்குது. பிரம்ம சமிதா சாப்டர் 5 டெக்ஸ்ட் ஐ திங்க் 44 44வது துர்காதிர்த்தி அவர் சொல்வார். சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ஏகா சாயேவ யஸ்ய பவனானி பிபர்த்தி துர்கா இச்சானுரூபம் அபியஸ்ய சேஷ்டதே சா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. என்ன சொல்கிறாரு பிரம்மதேவர்? என்ன சொல்கிறாரு? சித் சக்தி நிலனான மாயா புறசக்தி, அதாவது துர்கா தேவி மக்களால் துர்கா தேவியாக வழிபடுகிறார்கள். மாயா அவளை இந்த ஜகத்தை படைத்து காத்து அளிப்பவள். யாருடைய சித்தப்படி துர்காதேவி நடந்து கொள்கிறாளோ அந்த ஆதி கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இதில் எப்படி சொல்ல முடியும்? நோ கண்ட்ரோல். எப்படி சொல்ல முடியும்? நோ கண்ட்ரோல். பீட் நோ காட் இன் கண்ட்ரோல் அப்படின்னு எப்படி அசுரர்கள் சொல்ல முடியும்? ஸோ பாயிண்ட்டே தப்பு. ஸோ 4வது பரசம்போதம். இந்த உலகம் காரணமின்றி தோன்றியதான். as arising without cause. இதுவும் அவங்க சொன்ன விஷயம் உண்மை இல்லை. காரணமின்றி தோன்றவில்லை, காரணத்துடன் தோன்றிச்சு. ஜீவாத்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த டிசைர் ஆசைகளால் இந்த உலகத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஆசை டிசைர் காமா திஸ் டிசைர். ஸோ இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் பொய் இல்லை, இந்த உலகம் உண்மை. திஸ் வேர்ட் ரியல் பட் டெம்பரவரி. இந்த உலகம் என்பது உண்மை, ஆனால் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது. பிரளயம் வர்றப்ப, அழிவு வர்றப்ப அழிஞ்சிரும், திரும்பி உருவாகும், திரும்பி அழியும், திரும்பி உருவாகும். எந்த ஒரு உயிர்வான ஜீவாத்மா, எந்த லிவிங் என்டிட்டி, எந்த உயிரினங்களாக இருக்கட்டும், அது நாளுக்கு அழிஞ்சிடும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். மீண்டும் இறக்குறாங்க, மீண்டும் பிறக்கிறாங்க, மீண்டும் பிறக்கிறாங்க, மீண்டும் இறக்குறாங்க. டெம்பரவரி, தற்காலிகம். எஸ். ஸோ காரணமின்றி தோன்றியது பரசம்போதம். ஸோ இந்த பாயிண்ட் அவங்களோடையும் தவறு. பகவான் சொல்கிறார், அசுரர்கள் இது நினைப்பாங்க, அசுரர்கள் இந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ 5வது பாயிண்ட்டு. ஸோ அது நம்ம போவோம். அது அசுரர்களுடைய ராங்கான ஸ்டேட்மெண்ட். காரணம் இல்லாமல் தோன்றது, காரணத்தோடு தான் தோன்றுச்சு. பகவான் இது உள்ள ஜீவாத்மாக்களுக்காக உருவாக்கப்பட்டது. மீண்டும் இங்கே வந்து தன்னை வழிபட்டு, அதாவது பகவானை வழிபட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற அந்த நாம உச்சாரணம் பண்ணி நம்ம இது பண்ணணும். எனது பகவானை அடையிறதுக்கான அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தொடர்ந்து நம்மளுக்குள்ளே இது பண்ணணும். கஷ்டங்கள் வரும், பக்தர்களுக்கு கஷ்டம் வரும், எல்லாமே வரும். எல்லாம் செய்த கர்மங்கள், நம்ம செய்த ப்ரீவியஸ் கர்மங்கள் பகவான் இப்போ அது கொடுத்து இது பண்ணுறாரு. கஷ்டப்படுற பிரபோ, இது பண்ணுற பிரபோ, அது பண்ணுற பிரபோ, இது நடக்குது, அது நடக்குது பிரபோ. எஸ். ஆனால் கிருஷ்ண பக்தியில் இருந்தவங்க ஒரு பொழுதும் வீணானதே இல்லை. கிருஷ்ணர் என்ன தெளிவாக சொல்கிறாரு 1வது அத்தியாயத்தில். யாராவது கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு அது வீண் போனதே இல்லை. என்றைக்குமே பகவானுடைய அந்த வார்த்தை பொய்யாகாது. அசுரர்கள் வேணால் இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லலாம், உலகம் எப்படி உண்மையோ அதுமாரி பகவான் சொன்ன வார்த்தை உண்மை. ஸோ பகவான் என்ன சொல்கிறாரு?
தெளிவாக எடுத்து வைப்பார் இந்த விஷயத்த. ஒரு பொழுதும் வந்து இந்த விஷயத்த வந்து அவர் பொய்யா மறைச்சதே இல்லை. கிருஷ்ணர் தெளிவாக அந்த விஷயத்தை வந்து ஸ்டேட் பண்ணி வைப்பார். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, பகவான் வந்து என்றைக்குமே யாருக்கும் வந்து இது இல்லை, என்ன சொல்லுவாங்க, எனிமி இல்லை, எதிரி இல்லை. அப்பா எப்படி எதிரியாவார்? அப்பா எப்படி எதிரியாவார்? அது ரியல் ஃபாதர். பகவான் இஸ் ரியல் ஃபாதர். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ஜீவாத்மாவும், அது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு இவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா. நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு இங்கே ஜீவராசிகளும் பகவானால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் அப்பா கிருஷ்ணர். அந்த ஜீவராசிகளை நம்ம துன்பப்படுத்துகிறப்போ இது பண்ணுறப்பையோ அது எல்லாம் வந்து யாருக்கிட்ட ரிப்போர்ட்டு போவோம்? அப்பா கிட்ட தான் போவோம். இப்போ ஒரு பையனை நான் அடிக்கிறேன், அவன் உடனே சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அப்பா அப்பா என்னை ஒருத்தர் அடிக்கிறாருப்பா, நீ இப்போ ரிப்போர்ட் பண்ண வரல. அந்த பையனை பொண்ணு ரிப்போர்ட் பண்ணுமா இல்லை, அப்பா இவர் ஏசிட்டாருப்பா, அப்பா என்னை பண்ணிட்டார். இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் யார் அப்பா? கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்பா. இருக்கிற எல்லா ஜீவராசி. அதனால தான் படைக்கப்பட்ட எந்த ஒரு நம்ம வந்து பிரசாதம் சாப்பிட்றதுனா கூட பகவானை ஓஃபர் பண்ணுறோம். ஏன்னா அவரால் படைக்கப்பட்டது, அவருக்கு திரும்பி கொடுக்குறோம். நம்ம திரும்பி அவர் வந்து அது வந்து அவர் இது ஏற்றுக்கிட்டு அவர் ஆசீர்வாதத்தோடு கொடுக்குறாரு. அது இல்லாமல் அவருக்கு படைக்காமல் அவருக்கு ஆஃபர் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோமா, அது திருடன், நம்பர் 1 தீஃப் வேர்ல்டு வைட்லே. முதல் தரமான உலகத்திலே முதல் திருடன், ரெண்டாவது பாவங்கள் செய்யப்பட்ட ஒரு இதாகிடும், பாவத்துக்கு உட்படுவோம். ரெண்டாவது திருடன். எஸ், எல்லா பெருமையாக பேசிக்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய பில்டிங் வீடு கட்டியிருக்கோம், பெரிய பெரிய கம்பெனி கட்டுறோம், பெரிய பெரிய எல்லாம் செய்யணும். மணல் யார் கொடுத்தா? சிமெண்ட் யார் கொடுத்தா? அந்த கல் யார் கொடுத்தா? அந்த மெட்டீரியல் இந்த அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதாவது மூலப்பொருட்கள், அந்த மூலப்பொருட்கள் யார் கொடுத்தா? எஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வீடு கட்டுறவர் எல்லாத்தையும் அவ்வளோக்கா ஆர்கிடெக்ட் வச்சு, சிவில் இன்ஜினியர் வச்சு, இந்த டிசைன் இப்படி கட்டுங்க எல்லாம் ஓகே. அந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் யார் கொடுத்தா? அந்த மூலப்பொருட்கள் யார் கொடுத்தா? யார் படைச்சது? மணல் யார் படைச்சா? நீ வீடு நல்லா கட்டுவ, மணல் கட்டி, அந்த மணல் படைச்சது யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இதில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அப்பா உன்னுடைய கருணையால் உன்னுடைய பொருளை வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம், உனக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆஃபர் பண்ணுறோம். எஸ், இதுதான் நம்மளுடைய இது. எஜமான்ட்ட கேட்கணும். ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, மேங்கோ இருக்குது, இல்லை ரோஸ் பூ இருக்குது, அந்த இது இருக்குது, ரோஸ் ஃப்ளவர் இருக்குது, சம்திங் ஒரு வீட்டில் வந்து போய் கேட்குறோம். அவங்ககிட்ட போய் கேட்போமா இல்லை அறுத்துருமா? ஓனர் வரட்டான், அடிச்சிடும், 2 படார்னு காலில் தூக்கி போட்டால் வந்துருப்போது மாங்காய். அடிக்கிறது ஓனர் பார்த்துறாட்டி, ஏய் சூரிகா கேட்பாங்களா இல்லையா? என்னையா ஆள் ஓனர் இருந்துக்கிட்டே திருடுறீங்க சொல்லுவாங்க இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானேயா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? திருடு கூட சொல்ல மாட்டாங்க. என்னையா, நான் ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கேன், ஆளுங்க இருக்கிறப்ப பட்ட பக்கத்துலேயே வந்து என் வீட்டில் எடுக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதையா? கொஞ்சம் நல்லா மனசுக்காரனா இல்லையா? அடுத்த வாட்டி எதுனாலும் கேட்டு செய்யா, நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுயா. இந்த மாங்காய் மரம் நாங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு மனைவி வந்து மாங்காய் பச்சடி செய்ய பார்த்தாங்க, அதுக்கிட்ட நீ அடித்து தூக்கிட்டு அவங்க மனசு எவ்வளோ வேதனை போடும் இப்படிலாம் சொல்லுவாங்க. உதாரணம் சொல்கிறேன், எக்ஸாம்பிள். அப்போ ஓனர்கிட்ட கேட்குறோமா இல்லை? அந்த வீட்டில் இருந்து மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் எடுத்தா, பூ எடுத்தா கேட்குறோமா இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள படைப்பாளி யார்? ஹூஸ் கிரியேட்டர் அப்படின்னு பார்க்குறோம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இப்போ அவர்கிட்ட கேட்கணுமா இல்லையா? எங்கே கேட்குறோம்? அது கிடைக்குதுப்பா, கேட்டா என்ன, கேட்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கிட்டேன், ஒரே தூக்கம் முடிஞ்சு. திஸ் இஸ் ராங். அதில் தான் டெபியூட்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பழக்க வழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இப்போ தீபாவளிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, சட்டத்தொழில் எடுத்து போய் வைப்பாங்க. அது ஏன் வச்சாங்க, எது வச்சாங்கன்னு எதுவுமே சொல்லலை. இதுக்கு தான் விவரங்க உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த துணிங்கெலாம் நாங்கள் போட்டுக்க போகிறோம். இந்த துணி யாரால் வந்து துணி எதுலேருந்து, இது துணி எதுலேருந்து செய்கிறாங்க? பஞ்சு.
கட்டன் ரைட் தானே? இந்த கட்டன் யார் படித்தா? அந்த மரத்தை யார் படித்தா? இந்த மரத்துலேருந்து வந்து அந்த பஞ்சு வரும், அந்த பஞ்சு எடுத்து அதில் நூல் செஞ்சு அதில் துணி செஞ்சு, இதெல்லாம் யார்? இந்த ரா மெட்டீரியல் யார்? ஒரு பட்டு புடவை செய்கிறாங்க. அந்த பட்டு புடவை வந்து பட்டும்பூச்சி, அது ஒரு ஒரு பாப்பாத்தி வகை மாதிரி ஒரு இது பட்டர்ஃப்ளை. அது வந்து அந்த புழு உருவாக்கி அது வந்து அதுலேருந்து அந்த எடுத்து பட்டு எடுத்து செய்கிறாங்க. அது யார் உருவாக்குனா? பட்டு புடவை உருவாக்குனது எங்கள் மனசெல்லாம் இருக்கலாம். அந்த பட்டு புடவைக்கு உருவாக்குற அந்த மெட்டீரியல், ரா மெட்டீரியல் யார் உருவாக்குனா? அந்த பட்டுப்பூச்சி யார் உருவாக்குனா? பகவான். இப்படியே ஒன்று நம்ம தேடி போனோமா கடைசியாக பகவான்கிட்ட தான் போய் முடியும். ஸோ அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறது எல்லாமே இதில் தான் உருவாகுது. அதான் கடைசி ஒன்று அசுரர்கள் சொல்கிறாங்க, காம ஹைத்தோக்கம் ப்ராடக்ட் ஆஃப் த லஸ்ட். காமத்தால், ஆசையால் எல்லாம் உருவானுச்சு. காமத்தின் ஆசி காரணத்தால் மட்டுமே இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ராங். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் வந்து இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அசுரர்கள் வந்து யதார்த்தமாக அவங்க வந்து அவங்களுடைய விஷயம் சொல்லிட்டாங்க. ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், முற்றிலும் தவறு, டோட்டலி ராங். எப்படி வந்து அந்தமாரி அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் அசுரர்களுடைய குணம். இந்த விஷயமும் இப்போ இந்த அசுர குணங்கள் சொன்னது வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது இரண்யகசிப்புக்கும் ராவணனுக்கு மட்டும் இருந்துச்சா? இல்லை. இப்போ ராவணன் இரண்யகசிப்புலாம் உருவத்தால் இருந்தாங்க, இப்போ நம்ம அவங்க குணத்தால் இருக்கோம். ராவணன் இரண்யகசிப்புலாம் நமக்கு உள்ளக்கு இருக்காங்க. அதுதான் கலியுகத்தோடைய அந்த சிந்தம், கலியுகத்தோடைய இது. துவாபர யுகத்துலேயும் சத்தியயுகம், திரேத்த யுகம், துவாபர யுகத்தெல்லாம் அசுரர்கள்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் அசுரர்கள்லாம் உள்ளுக்கு இருக்காங்க, நமக்குள்ளே இருக்காங்க. இதுதான் அசுரர்களுடைய இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ மனித இதுவே இருக்கா இல்லையா? அது இந்த உலகம் வந்து இப்படி சொல்கிறாங்க, இந்த என்னது உலகம் பொய்ன்னு சொல்கிறது, உலகம் அஸ்திவாரம் இல்லைங்கிறது, அப்புறம் வந்து யாரும் இல்லைங்க என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு அழகாக டைலாக் சொல்லுவாங்க சினிமாவில். நீங்கள் சினிமாவாக இருக்கட்டும், கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, இருந்தால் சந்தோஷம்னுவாங்க. அதே நான் மறைமுகம் சொல்கிறது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போ நீ இல்லைன்னு தான் சொல்ல வர, நீ இருந்தால் சந்தோஷமாக இருக்கு. இதெல்லாம் பாருங்கள். அதுவும் ஆளுங்க வரவிப்பாங்க, அது ஒரு மாதிரி ஸ்லோகம் மாதிரி ஃபோனில் வந்து அந்த டைட்டிலாக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் அசுர குணங்கள். அசுர குணம் வந்து அப்படி நினைப்பாங்க. ஓகே, காமச்சியால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இங்கே வேறு காரணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காம ஐத்துக்கம் இது முற்றிலும் ராங். ஏன் ராங்கு? ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்போ வந்து உதாரணம் சொல்லுவோம். இப்போ வந்து இதில் அழகாக ஒரு பாயிண்ட் இருக்குது, ரூபாய் சொன்னது தான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பாலுறவு சேர்க்கையிலேருந்து ஒரு குழந்தை பிறப்பது போல் அதில் ஆத்மா என்பது சம்பந்தப்படவில்லை. அது முற்றிலும் ஒரு உயிரியல் நிகழ்வு. இந்த முழு பிரபஞ்சம் ஒரு ஆதி பொருள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படியே வச்சுக்கோங்க, அவங்க வந்து அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து இதெல்லாம் பொய், இங்கே எதுவுமே எந்த சக்தியும் இயங்கலை, இந்த இது இல்லை. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிற ப்ரொசஸே யாரால் கொடுக்கப்பட்டது? அந்த சக்தி பவர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்ம கீதையில் படிச்சிருக்குமா இல்லையா? அதாவது மழை வருது, அந்த மலையிலேருந்து அந்த தானியத்தில் போய் அந்த ஆத்மா இருக்குது, அந்த தானியங்களை சாப்பிட்டு அந்த ஆணுக்கு வந்து அந்த 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 தானியம் மூலிமா வந்து விந்தில் வந்து அந்த உயிர் போகுது. அந்த உயிரணுக்கள் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த விந்துகள் மூலியமாக ஆண் பெண் திருமணமாகி அவங்க சேர்ந்து இணையும் போது அதுலேருந்து உருவாக்கி வருது. அந்த சக்தி யார் கொடுக்குறா? அந்த மூலப்பொருட்கள் யார் கொடுக்குறா? யாரால் வந்துச்சு? பகவானால. பகவான் அதுக்கு கொடுக்கலன்னா முடியாத ஒரு காரியம். அதுலேயே தோற்று போயிடுவாங்க. பிள்ளையை பெற்றுருவாங்க, டெலிவரி ஆயிரும். டெலிவரி ஆகிட்டோன்னே அவங்களுக்கு பால் சுரக்கும். இந்த மேஜிக்கல் யார் சொன்னா? அதுக்கு முன்னே இழுக்காத, ஒரு தாய்க்கு பால் சுரக்காத, பால் வராத. தாய்
பிள்ளை டெலிவரி ஆகிட்டு உடனே பால். இப்போ வந்து ஒரு பசுமாடு எடுத்துக்குவோம், காவும் எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னே பால் இது வருமா? அது மாடு வளர்த்தவங்களுக்குலாம் தெரியும். யார் யார் மாடு வச்சுருந்தாங்களோ அந்த நாலேஜ் தெரியும். ஒரு மாடு வந்து அந்த 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 டேம் வந்து முடிஞ்சிடும். அந்த 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 ஒரு கண்ணுக்குட்டி போட்டோன்னே அந்த கண்ணுக்குட்டி அது பெருசாகிற வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் பால் நின்றுடும். அந்த பால் நின்று தரணும். இன்னொரு வாட்டி திரும்பியும் ஒரு காளை மாடு தான் காளை மரத்தோட வந்து எண்ணெய் வச்சுருவாங்க. இல்லைனாக்கா இன்ஜெக்ஷன் மூலிமா திரும்பியும் கருவுற்று செஞ்சுருவாங்க. அடுத்த பால் கிடைக்கும். இல்லை பால் வியாபாரம் எப்படி வரும்? அந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் யார் செய்கிறா? அதெல்லாம் யார் அந்த ஒரு இது அந்த ஒரு இது கிரியேட் பண்ணியிருப்பா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? யார் அதெல்லாம் செஞ்சுருப்பா? அது ஒரு சக்தி இல்லாமல் ஏங்கிருக்குமா? பகவான் என்ன அப்போவே ஏஐ டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஏஐ டூல்ஸ் வச்சுருந்தாரா? ப்ராம்ப்ட் போட்டு அந்த ப்ராம்ப்ட் அடிச்சுட்டு ஓகே இதை போட்டு கடன்னு வந்து உடனே இன்ஸ்டால் இது பண்ணிடுமா? உண்மையான ஏஐ எல்லாம் அப்போயே பகவான் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு போல் அப்போவே. ChatGPT-யாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும், எவ்வளோ ஏஐ டூல்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் தட்டி அது வந்து இப்படி அப்படியே எல்லாம் போட்டு எல்லாம் ஏஐங்கிறோம். ஏஐயை பற்றி இப்போ எல்லாம் ப்ரோமோட் பண்ணி ஏஐ கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன். என் கம்பெனியில் அப்படி தான் ஏஐ கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி இதுப்போ இந்த டூல்ஸ் கற்றுக்கோ அப்படி பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன் உண்மையான பிரம்மாண்டம் பகவான். ஏங்க கம்ப்யூட்டர் படைக்க அந்த மூளையை கொடுத்தது யார்? பகவான். அந்த மூளை அவனுக்கு அந்த அந்த நாலேஜ் கொடுக்கலாம். எப்படி அவன் நமக்கு கண்டுபிடிச்சிருப்பான்? நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோன்னு தான் நம்ம அந்த பெருமையை பேச தெரியும். அந்த கம்ப்யூட்டர் படைச்சப்பா அந்த மனசில் படைச்சது யார்? பகவான். அவரை பெருமையை பேச மாட்டோம். ஸோ அதுதான் சொல்கிறேன். பகவானுடைய அந்த அனுகிரகம், பகவானுடைய பிளெஸிங், மர்சி, பகவானுடைய அந்த சக்தி பவருங்க இல்லைன்னா பஞ்சபூதத்தை பகவான் படைச்சார். உயிரினங்களுக்கும் பஞ்சபூதா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் காற்று எடுத்துட்டாலே நம்மளாம் முடிச்சு கதை மருகியா ஃபினிஷ் கதை முடிஞ்சு. காற்று ஒன்று அந்த பஞ்சபூதங்களை ஹேர் அந்த காற்று மட்டும் எடுத்துட்டாருன்னா முடிச்சு. எப்படி சுவாசிப்போம்? எப்படி மூச்சு விடுவோம்? அப்போ எப்படி அவங்க வந்து அப்படி சொல்ல முடியும்? அசுரர்கள் எப்படி சொல்ல முடியும்? சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட் இந்த 5 பாயிண்ட்டும் ராங். ஸோ இதில் வந்து ரொம்ப மாட்டிக்குவாங்க. பகவானுடைய சக்தி இல்லாமல், பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல், அவனென்று ஒரு அணுவசியா தமிழில் ஒரு அழகான சொல்லுவாங்க. வித்தவுட் காட் மர்சி, காட் பிளெஸிங், எனிதிங் கேனாட். எதுவும் மூவ் ஆகுது, எதுவும் ரன் ஆகுது, அசையும் பொருள் எதுவும் அசையாது. அவனோட அனுமதியின்றி தான், அவனோட பெர்மிஷனோடு தான் எல்லாம் நடக்குது. ரைட்டா இல்லையா? அவருடைய பெர்மிஷனோடு தான். விநாயக பெருமான் அவருடைய தந்தத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறாரு. எஸ், பவர் அங்கேருந்து கிடைக்குது அவருக்கு அந்த பவர். எல்லாம் எங்கேது? எல்லாம் பகவானுடைய இதில் தான். காலச்சக்கரத்தில் வராரு, பவனி வராரு. காலம், சூரியன், சன், மூன் எல்லாமே பகவானுடைய இன்ட்ராக்ஷன், பகவானுடைய பெர்மிஷனோடு தான் நடக்குது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க சொந்த இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்போ எப்படி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்க முடியும்? ஸோ எல்லாமே வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ராங், டோட்டலி ராங். காம ஐத்துக்கம், ப்ரொடியூஸ் ஆஃப் த லஸ்ட், இது எல்லாமே டோட்டலி ராங். ஸோ வந்து அதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தனை என்றைக்குமே இந்த ஸ்லோகத்தை ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை பக்தர் எப்பயுமே அசுரர்கள் குணம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். பகவானுடைய இதை சொல்லி மாற்றிக்கணும். சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்பார், நீங்கள் பிராமணனா, நீங்கள் வைசியரா, நீங்கள் பிராமணனா, சத்திரியரா, வைசியரா இல்லை சூத்திரரா அப்படின்னு கேட்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், அருமையான ஸ்லோகம். சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிருதா மத்திய லீலா டெக்ஸ்ட் 13 மத்திய லீலா சாப்டர் 13 டெக்ஸ்ட் 80. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு,
நாகம் விப்ரோ நாச்சா நாரபதி நாபி வைஷ்யோ நாசூத்ரோ நாகம் வர்ணி நாச்சா கிரஹா பாதினோ வனஸ்தோ யதிவா கிந்தோ ப்ரோயன்னிகால பரமானந்த பூர்ணாமிருதாப்தே கோபி பாது பாதா கமலயோ தாசானா தாசனுதாசா தாசானா தாசானா தாசனுதாசா. ஓகேவா? என்ன சொல்கிறாருன்னா, மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு அவர் கேட்டுக்கிட்டு சொல்கிறாரு, இது வந்து சைத்தன்யா சரிதாமிருதா மத்திய லீலா 13.80 13.80 ஸ்லோகத்தில் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபிரபு முழுமுதல் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிகம் சைத்தன்யா மகாபிரபு இன் கலியுகா என்ன சொல்கிறாரு, நான் பிராமணன் இல்லை, நான் சத்திரன் இல்லை, வைசியன் இல்லை, சூத்திரனும் இல்லை, நான் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தோ வானப்பிரஸ்தோ சன்னியாசியோ இல்லை, கோபியர்களை பராமரிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிந்தன் முகுந்தன் மாதவன் தாமரை திருவடிகளை சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாக மட்டுமே நான் என்னை அடையாளம் காண்கிறேன். மகாபிரபு என்ன சொல்றாரு, சாட்சாத் முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபிரபுவா வந்தார், கௌரங்கா வந்தார், கௌரங்கா கௌர சுந்தரா கௌரஹரி கௌரச்சந்திரா சச்சிநந்தனா வந்தார். யசோதநந்தனன் பிகம் இன் கலியுகா சச்சிநந்தனன். ஷாமசுந்தரா பிகம் கௌரசுந்தரா, கிருஷ்ணச்சந்திரா பிகம் கௌரச்சந்திரா, ஸ்ரீஹரி பிகம் கௌரஹரி இன் கலியுகா. என்ன சொல்றாரு, கோபியர்களை பராமரிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுடைய சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாக மட்டுமே நான் என்னை அடையாளம் காண்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் அமிர்த கடலை போன்றவர். அவர் உலகளாவிய தெய்வீக ஆனந்தத்திற்கு காரணமானவர். எப்போதும் பிரகாசமாக விற்றிருப்பவரும் ஆவர். சைத்தன்யா மகாபிரபு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறார். தாசானுதாசன் கோபி பர்த்தூர் பத கமலையோர் தாசா தாசானு தாசா. சைத்தன்ய மகாபிரபு இந்த அடிச்சுவடை நம்ம எப்பவுமே பின்பற்றுவோம். எப்பவுமே இந்த இதுலேயும் வச்சுக்கணும், பதிவு வச்சுக்கணும், தெரியணும். நான் எப்பவுமே சேவகனோட செய்வேன். ஜீவரே கிருஷ்ணரே ஜீவரே கிருஷ்ணரே ஜீவரே சிவரோ கிருஷ்ணரே நித்யாதாஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்லோகம் சாப்டர் 16 டெக்ஸ்ட் 8 16 அத்தியாயத்தில் பதம் 8வது ஸ்லோகத்தில் 8வது பதத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அசுரர்கள் இந்த 5 ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம பகவான் சொன்ன விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டோம். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது காண்டத்தில் இரண்ய கசிபு கதை. இரண்ய கசிபு எல்லாத்துக்கும் தெரியும். இரண்ய கசிபு பக்த பிரலாத மகாராஜ்ஜி அப்பா, திஸ் டெமன் அசுரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இரண்ய கசிபு யாரை தவம் பண்ணார், யாரை நோக்கி தவம் பண்ணார்? இரண்ய கசிபு யாரை நோக்கி தவம் மெடிடேஷன் பண்ணார்? எஸ், பிரம்மாவை, பிரம்மதேவர் நோக்கி அவர் வந்து பண்ணார். அதுவும் எப்படி பண்ணார்? இந்த கால் கட்டவரில் இருக்குல்ல, அது எப்படி உதாரணம், அந்த பேஸ்மெண்ட் தெரியாதனால வைக்கிறேன். இந்த கால் கட்டவரில்னு வச்சிங்களேன், இப்போ இந்த கால் கட்ட விரலில் மட்டும் இப்படி நிற்கும், பாதத்தோடு நிற்கல. நம்ம நார்மலாக நிற்புமே அந்த மாதிரி இல்லை, பாது விரலில் அப்படியே உயர்த்தி இதெல்லாம் பார்த்து பிரம்மதேவரே அலறிட்டார். இப்படி ஒரு கவனம் தவமா சூரர். ஆனால் என்ன பண்ணார்? அவருடைய இலக்கு என்ன ஆச்சு? கிருஷ்ணர் இல்லை, அவருடைய இலக்கு நான் அழியக்கூடாது, எல்லாத்துக்கும் நான் தான், என்னை தான் வழிபடணும். ஓம் இரண்யாய நமக அப்படின்னு இந்த ஸ்லோகத்து, ஓம் நமோ நாராயண சொல்லாத, ஓம் இரண்யாய நமக அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து இந்த ராஜ்யத்தை நான் தான் எல்லாத்தையும்
அதாவது விஷ்ணு, நாராயணா, கிருஷ்ணா என்ற விஷயம் யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் கடவுள், இனி என்னையே தான் எல்லாம் வழிபடணும் அப்படின்னு நினச்சார். இது அசுரர்களுடைய இது. ஓகே, யார் யாரெல்லாம் நாராயணா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சட்ட விரோதமாக, சட்டத்துக்கு என்னோட இதுக்குள்ள வந்து இந்த பேரே யாரும் சொல்லக்கூடாது என் இடத்துல. அதுதான் அவர் வந்து கேட்பார் பிரகலாதர்கிட்ட, கடவுள் இருக்காங்கிறியா, அந்த நாராயணன் இருக்காங்கிறியா, அந்த நாராயண தூணில் இருக்காரா அப்படி கேட்குறப்ப அவர் சார் பிரத்தம், எஸ் என்னோட கடவுள் இந்த தூணில் இருக்கார். இதோடு தான் பகவான் அது ரொம்ப அவர் அசுரம் இது பண்ணோன்னே பகவானை உடச்சிட்டு வந்து பக்தரை காப்பாற்றுறாரு. ஸோ டெவோட்டிக்கு வந்து பகவான் எப்போவுமே உதவி செய்கிறதுக்கு அவர் ரெடி. ஆனால் சில காரணங்களுக்கும் இதுக்கும் வந்து என் பக்த பிரகலாத மகாராஜா பக்தர் தானே, ஆனால் அவர் துன்பத்தை அனுபவிச்சார். எஸ், பாம்பு கொத்த விட்டாங்க, யானை மெதிக்கி விட்டாங்க, மலையிலேருந்து தள்ளி விட்டார், நெருப்பில் போட்டார், எவ்வளோ கொடுமை. அந்த கொடுமையை நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை போக விட்டா, ஏய் நீ யாரு கிருஷ்ணா பக்தரா, டெவுட்டியா, யூ கிருஷ்ணா டெவுட்டியா, ஏய் கால் த எலிஃபென்ட், பிரிங் சம் பிக் எலிஃபென்ட், இந்த மெதிரா அவனை பக்தன், அவன் பக்தன் அப்படியா, இல்லை கிங் கோப்ரா பாம்பு எடுத்து ஏய் கிங் கோப்ரா இவனை கூட்டுக்குள்ள போட்டு இவனை வந்து கொத்த வைரா அப்படியா, நோ நெருப்பில் போட்டுட்டாங்களா, நெருப்பில் போட்டு போனாங்க அந்த மாதிரியா, நோ. டெவோட்டி பக்த பிரகலாதமாக வச்சு அனுபவிச்சது மாதிரி யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுமை, அவ்வளோ இது. ஸ்டில் நாராயணா, நாராயணா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, பகவான் நாமத்தை விடாமல் கீர்த்தனம் பண்ணார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால தான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இதுக்கு எது சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் ராவணனாக இருக்கட்டும், ராவணன் அப்படி தான், ராவணன் பகவானுடைய சீதா பிராட்டியே கடத்தி பெறுவார். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா, இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயம் இல்லை. காம ஹைத்துக்கம், அவரோட இச்சையால் பகவானை என்ன செஞ்சிருவாங்க, அது சாதாரண மனசு தானே வந்தது, நான் ஏன் ஃபாலோ பண்ணணும், நான் யாருக்கும் பயப்படல, என்னை யார் அழிக்க முடியும். இரண்ய கசிப்பு பிரம்மதேவர்கிட்ட வரம் பெற்றவர், ராவணனோ சிவபெருமான்கிட்ட வரம் பெற்றவர், வியாத வரம் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும். கடைசி என்ன ஆச்சு, பகவான் இன்றி எந்த இது செய்ய முடியல. பிரம்மதேவர் வரம் கொடுத்தாரு, ஆனால் அதாவது இரண்ய கசிப்புக்கு பிரச்சனை வந்து பிரம்மதேவர் வந்து இது பண்ணலையா, அவர் ஒன்றும் கொன்றை பண்ண முடியலையா. அதேமாதிரி ராவணன் சிவபெருமானுடைய மாபெரும் பக்தர், ஆனால் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி போய் அட்டாக் பண்ணும்போது சிவபெருமான் வந்து கேட்கலையா, ஏன் நீங்கள் பக்தனை இதுக்கு பண்ணுறேன்னு. தர்மத்தை பின்பற்ற அதர்மத்தை பின்பற்றுறவங்க யாருமே எதுவும் பேச முடியாது, பகவானுக்கு வந்து நின்று அவர் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அசுரர்கள் வந்து இந்த மாதிரி நிற்கிறாங்க, இந்த மாதிரி அந்த 5 பாயிண்ட்டை வச்சாங்க. ஆனால் அந்த 5 பாயிண்ட்லேயும் பகவான் அழகாக கிளியராக சொல்லியிருப்பார், இது வந்து இது இல்லை. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் அசுரர்கள் என்னென்ன நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து அழகாக பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது கேள்விக்கு சந்தேகங்கள் யாருக்கு இருக்கா? இந்த ஸ்லோகத்தில் இதுதான் அசுரர்களோட 5 பாயிண்ட். இந்த உலகத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அசத்தியம், அப்பிரதஸ்தம், அனீஸ்வரம், அபார சம்பூதம், காம ஐத்துக்கம். இந்த 5 பாயிண்ட் தான் அவங்க மெயினாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்லோகத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா, ஏதாச்சும் கேட்கணுமா? அடுத்து நம்ம வந்து அவர் தோன்றிய தினம் பற்றி நம்ம பேச போகிறோம், ஒரு பக்தர், மாபெரும் பக்தர் பற்றி. கிளியரா மணிக்க மத்தேஜ்? ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கிளியரு. ஸோ அடுத்து என்னென்னா, நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டே பஷ்டங்களை பற்றி பேசுவோம். தோன்றிய தினம், மறைந்த தினம், அப்பரன்ஸ் டே, டிஸ்அப்பரன்ஸ் டே, அபிர்பவ திதி, திரியோபவ திதி. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பேசக்கூடியவங்க யாருனாக்கா, அன்றைக்கி வந்து 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்தது யாருன்னா, அப்பரன்ஸ் டே ஸ்ரீ ஜானவதேவி. ஜானவதேவி யாருக்கு தெரியும்? ஜானவதேவி பற்றி யாருக்கா தெரியுமா? ஜானவி பற்றி யாருக்கு தெரியுமாங்க?
யாருக்கு தெரியும்? ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் தெரியாதா? ஸோ ஜானவி தேவி யாருன்னா ஸ்ரீ நித்யானந்த பிரபுவோடைய மனைவி. ஸோ எப்படி வந்து நித்யானந்த பிரபு யாருடைய அம்சம், யாருடைய இது? நித்யானந்த பிரபு யார்? நித்யானந்த பிரபு யார்? எஸ், பகவான் ஸ்ரீ பலராமர் தான் கலியுகத்தில் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக வந்தார். ஸோ நித்யானந்த பிரபுவுக்கு வந்து 2 மனைவி, ஸ்ரீ வசுதா, ஸ்ரீ ஜானவி தேவி. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஜானவி தேவி பற்றி. இவங்க தான் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, வெயிட்டா. ஸோ ஜானவி தேவி நித்யானந்த பிரபுவுடைய அவங்க மனைவி, ஒய்ஃப். ஓகே, இந்த கலியுகத்தில் வந்து அவங்களுடைய சேவை மாபெரும் சேவை. அது வந்து என்ன சொல்லுவாங்க, எண்ணில் அடங்காது. அவங்களோட சேவை வந்து மாபெரும் பெரும் சேவை. அவங்கள மாரி இன்னும் சேவை செய்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே. ஒரு 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 மாதாஜினா, ஒரு வைஷ்ணவினா எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிட்டு போனவங்க ஸ்ரீ ஜானவ தேவி அவங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்க, அவங்களோட வந்து சேவை வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சேவை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த சேவை என்பது அவங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இதுவுமே. அவங்க வந்து வைஷ்ணவர்களை ஒரு எப்படி வர வைக்கணும், ஒரு வைஷ்ணவர் எப்படி வர வைக்கணும், வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி உபசரிக்கணும், ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதெல்லாம் ரொம்ப பார்த்து பக்குவமாக செய்வாங்க. வந்தவங்களே அது உபசரிக்கணும். அது வைஷ்ணவருடைய வைஷ்ணவர்களுக்குள்ள வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவர் சந்தித்தா நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரியவங்க யாரை பார்த்தீங்கன்னா, இது இப்படி காதில் இப்படி வச்சுக்கிட்டு தலையை இப்படி குனிஞ்சு அவங்க வந்து அந்த அவங்களுடைய பேர், அவங்களுடைய கோத்திரம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வைஷ்ணவர் இன்னும் வைஷ்ணவரை பார்த்தோன்னே, சாதுகுரு வைஷ்ணவர் வராங்க, வைஷ்ணவர்களே வராங்க, பக்தர்களே வராங்கனாக்கா நமஸ்காரம். வஞ்சா கல்பத கிருபா சிந்தப்பிய வச்சா பதிதான பாவினிப்பிய வைஷ்ணவியம்மாங்க. அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா பிரபு பார்த்தா ஹரே கிருஷ்ணா பிரபு, மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தன்வா பிராணம், நமஸ்காரங்கள், இதெல்லாம் சொல்லி ஆகும். இது நம்மளுடைய முக்கியமான ஒரு அம்சம், ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. நம்மளுடைய வைஷ்ணவர்களுடைய இதுதான் குவாலிட்டி. முதல் செஞ்சோம். இப்போ அந்தமாதிரி யார் வீட்டுக்கு வந்தாலும் நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிவிட்டு அது இது பிரசாதம் வணங்குவாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வாழையில போட்டு பிரசாதம் வணங்கி அது அவ்வளோ ஒரு அம்சமாக செய்வாங்க ஸ்ரீ ஜானவ தேவி. நித்யானந்த பிரபுவுக்கு வந்து இது அவர் கிடைச்ச அப்படி ஒரு அம்சம். ஒரு மனைவினா எப்படி இருக்கணும் அப்படின்பது எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க ஸ்ரீ ஜானவி தேவி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மகாபிரபு எங்கெல்லாம் வந்து கீர்த்தனை போகிறாங்களோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்களோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் வர வச்சு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொன்று அவங்களுக்கு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அவங்க வந்து எப்படி ஒருத்தவங்களை அந்த பக்தர்களை வந்து எப்படி வர வைக்கணும், வர வச்சு அதுக்குண்டான அந்த பிரசாதம் வழங்குறது. ஒரு 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 மாதாஜி ஒரு வைஷ்ணவினா எப்படி இப்படிலாம் நடந்துக்கணுமோ அதுக்கு எல்லாம் செஞ்சாங்க. அந்த வழிபாடுகள் அவங்க வழிபட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க வழிபட்ட எல்லா அந்த முக்கியமாக வந்து அவங்க ரொம்பவே என்ன சொல்லுவாங்க, ரொம்பவே விருப்பமாக வழிபட்ட டேட்டி என்னென்னா, அது ரொம்ப முக்கியம். அது வந்து டேட்டி நம்ம ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாத், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாத்தை தான் அவங்க வந்து ரொம்பவே இப்போ டேட்டி. இப்போ நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி இருக்காங்க,
அந்தமாரி ஒவ்வொரு இஸ்கான்லேயும் ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா சில பிரபுபாத் வந்து ஸ்தாபனை வச்சுருப்பார், இன்ஸ்டால் பண்ணியிருப்பார் டேட்டியாக. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதா கோபால்ஜி நம்ம குருதேவருடைய ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து இருக்கோம். மெயின் இப்போ இஸ்கான் மாயப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதா மாதவா, இங்கே பிணையங்களை வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கண்ணையா, இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு இது. ஆனால் எல்லாமே ராதாகிருஷ்ணா தான். அந்த அந்த ஆச்சாரியர்கள் கொடுத்த அந்த மூட்டுக்கு ஏற்ற மாரி அவங்களுடைய இது ஏற்ற மாரி அவங்க வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி ஸ்ரீ ஜானவி தேவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதா கோபிநாத் அது. ஆனால் இவங்களுடைய ஸ்ரீ ஜானவ தேவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோலோக பிருந்தாவனத்தில் அவங்க யாருன்னா மஞ்சாரி, அவங்க மஞ்சாரி அங்கே உள்ள அவங்க தான் வந்து பகவானால் இங்கே அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட என்ன மஞ்சரினா ஆனங்க மஞ்சாரி. ஸோ மஞ்சாரி மீன்ஸ் செர்வன்ட். அவங்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்தியமாக வந்து சேவை பண்ணுறவங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய வந்து அந்த ஸ்ரீ ராதா கோபிநாத் கோயிலில் செய்யக்கூடிய அனைத்து சேவையும் அவங்க அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. அந்த சேவை என்பது என்றைக்குமே அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. முக்கியமாக வைஷ்ணவர்களை வந்துட்டாலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் தண்டவாப்பணி ஹரிகிருஷ்ணா சொல்லி அவங்களுக்கு சமையல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பரிமாறுவாங்க. அவங்களே இப்போ சொல்லுவாங்க, பரிமாறுங்க. நித்யானந்த பிரபு வைஷ்ணவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு என்னது கண்டிப்பாக நம்ம வந்து இந்தமாரி நம்ம வந்து இது கொடுத்தாகணும், பிரசாதம் கொடுத்தாகணும், வந்தவங்களை நல்லா உபசரிக்கணும். இந்த கல்ச்சர்லாம் வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து ரொம்ப குறைவு செய்கிறோம், நம்ம செய்கிறோம் தான், இல்லைன்னு யாரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாரணத்தில் மகாபிரபு இருந்த காலகட்டத்தில், நித்யானந்த பிரபு இருந்த காலகட்டத்தில் அது அப்படியே பின்பற்றினாங்க. ஒரு சன்னியாசனை எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தனை எப்படி இருக்கணும், ஒரு வானவஸ்தனை எப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்குன்னு வாழ்ந்து காமிச்சாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நரோத்தம தாஸ் கூட ஸ்ரீ ஜானவி தேவி கிட்ட வந்து வேண்டுவார், ஸ்ரீ ஜானவி தேவி அவர்களே, நித்யானந்த பிரபுடைய துணைவி அவர்களே, தயவுசெய்து எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலில் நான் முன்னேறதுக்கு உங்களோட கருணை எனக்கு வேண்டும். நித்யானந்த பிரபு சொல்லி, நித்யானந்த பிரபுன்றது குரு, அவர் தான் குரு எல்லாத்துக்கும். ஸோ குருவுக்கிட்ட நான் போகிறதுக்கு முன்னே அவங்களுடைய மனைவிக்கிட்ட நம்ம போய் இந்தமாரி கேட்குறோம், அம்மா தாயே நீங்கள் நித்யானந்த பிரபுக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் கருணை எனக்கு வேணும், நான் வந்து படிப்படியாக நான் முன்னேறணும், ஆன்மீகத்தை முன்னேறணும், குருவோட அனுகிரகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய எனக்கு வந்து அந்த மர்சி பிளெஸிங் ரொம்ப முக்கியம், எனக்கு வேணும், தயவுசெய்து எனக்கு பிளெஸிங் பண்ணுங்கள், கருணை காட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அவங்களோட பிளெஸிங்கை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அது நரோத்தமா ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூர் அவர் வந்து ரொம்பவே வேண்டி பிரார்த்தனை செஞ்சு பாடலே எழுதியிருக்காரு. நித்யானந்த பிரபு ஸ்ரீ ஜானவி தேவியுடைய கருணை எப்போதுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும், ஒருபொழுதும் எனக்கு வந்து அவங்களுடைய கருணை கிடைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உங்களோட கருணை எனக்கு இருந்தால் நான் இன்னும் மேலும் அதிகமாக இன்னும் நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன், நாம ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய அவங்க டேவிட்டியாக இருந்தால் ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூர் வேண்டுவார். இந்த பாயிண்ட் ரொம்ப நம்ம கவனிக்கணும். ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜானவி தேவி இருக்கிறப்பே வந்து மொத மனைவி வசுதா தேவி வந்து மறைஞ்சிருவாங்க. வசுதா தேவி வந்து சொன்னாங்க 2 மனைவி இருக்காங்க ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கு, ஒன்று வசுதா தேவி, ஒன்று ஜானவி. இப்போ வசுதா தேவி மறைஞ்சிட்டோன்னே அவங்க வந்து ஜானவி தேவி தான் எல்லாமே பொறுப்பு எடுத்துக்குவாங்க. எல்லா பொறுப்பும் வீட்டு பொறுப்புலேருந்து ஒரு வைஷ்ணவர்களை எப்படி அவங்கள கவனிச்சுக்கணும், எப்படி வந்து பக்திக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும், எப்படி நம்ம சேவை ஒழுங்காக நம்ம சேவை எப்படி செய்யணும், எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கவனித்து எல்லாத்தையும் ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த சாந்திப்பூர் என்ற ஊரில் வந்து ஜானவி தேவி பற்றி புகழ் அவங்க வந்து பேசாத யாருமே இல்லை. அவங்களோட புகழ் வந்து அந்த கிராமம் மட்டும் இல்லை, ஊர் முழுக்க வந்து பரவணிச்சு.
இருந்தால் இவங்களுடைய அந்த பக்தி இவ்வளோ உயர்ந்த பக்தி இவங்களோட மாரி தான், இவங்கள மாதிரி தான் ஒரு எல்லா வைஷ்ணவையும் இருக்கணும். ஒரு மாதாஜி, ஒரு பெண்ணு, இவங்கள பார்த்து ஒரு ஒரு வைஷ்ணவிலாம் எப்படி இருக்கணும், என்ன அம்சத்தில் இருக்கணும் அப்படின்னு இவங்கள வச்சு தான் எல்லாரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய பக்தி புகழ் வந்து எல்லாத்துக்கும் பரவுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஓகே, ஏன்னா இவங்களுடைய அந்த ஜானவி தேவி வந்து செஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் ஒரு இதாக இருந்துச்சு, எடுத்துக்காட்டாக இருந்துச்சு, உதாரணமாக இருந்துச்சு. அவங்க செய்யக்கூடிய பக்தி, அவங்க செய்யக்கூடிய நாம ஜபம், அவங்க செய்யக்கூடிய அந்த வைஷ்ணவர்களை எப்படியே வந்து பார்க்கணும், எப்படி கவனிக்கணும், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணி உதாரணம் எடுத்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அதாவது ஈவன் ஒரு ஆஸ்திகன் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆன்மீக நம்பிக்கையுடையவங்க, நாஸ்திகன் கூட இவங்களை பார்த்து, ஸ்ரீ ஜானவி தேவியை பார்த்து, அச்சோ நான் வந்து உண்மையிலேயே கடவுள் இருந்து இந்த சொன்ன விஷயத்த வந்து நான் தவறுன்னு ஏற்றுக்கிறேன், பக்தி இவ்வளோ இவங்களை பார்த்து பிறக்கும் நம்மளுக்கு எப்படி பக்தி வராமல் இருக்குன்னு அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய அந்த பிரேம பக்தியில் இருந்து அவங்க வந்து ரொம்பவே அந்த விஷயத்தை பார்ப்பனாங்க. ஸோ இது வந்து நித்யானந்த பிரபுவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மித்த பக்தர்கள் முக்கியமாக நரத்தம தாஸ் தாக்கூராக இருக்கட்டும், இவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சு இவங்க அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜானவி தேவி வந்து நித்யானந்த பிரபு மட்டும் அவங்க மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த இருக்கிற சாந்திப்பூர் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க. ஒரு பக்தராக எப்படி இருக்கணும், ஒரு வைஷ்ணவியாக எப்படி இருக்கணும், ஒரு பக்தியை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்காட்டாக காமிச்சு ஒரு உதாரணமாக இருந்தாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீ ஜானவி அபிர்பவ் திதி கி ஜெய். அவங்க எப்போ சொல்லி அதை பற்றி பேச்சு. ஸோ ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஏதாச்சும் கேள்விகள்?